அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் சொசைட்டியில் டாபிக் வைஸ் பிவைக்யூ சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதி கட்சி மற்றும் சுயமரியாதை இயக்கம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி டிமாண்டட் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் நான் பிராமின்ஸ். சரிங்களா? இது கரெக்ட் தான். அதுக்கடுத்து பெரியார் கேம் அவுட் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி சின்ஸ் ஹிஸ் டிமாண்ட் ஃபார் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ரிஜெக்டட். ஓகேங்களா? ஓகே, இதில் நமக்கு கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நான் பிராமின்ஸ், இங்கே ரிஜெக்டட். சரிங்களா? நீதி கட்சி பிராமினர் அல்லாதோருக்கான வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸ்ல இருந்து விளங்கினார். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுவும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? இதுல இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1925ல. சரிங்களா? ஓகேங்களா? காங்கிரஸோட கான்ஃபரன்ஸ் ஹெட்டா யார் இருப்பாரு அப்படின்னா திரு வி.கா. இருப்பாரு. ஓகேங்களா? அந்த டைம்ல பெரியார் வந்து 6வது முறையா, சரிங்களா, 6th டைமா இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா அப்பயும் வந்து அவர் ஃபெயில் ஆயிருப்பாரு. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அவர் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி ஆன்சர் கீ படி பார்த்தோம் அப்படின்னா போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ. சரிங்களா? இது டைரக்டா இது கூட ரிலேட் ஆகல, பட் இருந்தாலும் இது வந்து கரெக்ட் எக்ஸ்பிளேஷன். ஓகேங்களா? டிஎன்பிசி ஆன்சர் கீ படி. அதுக்கடுத்து ரெண்டாவது கொஸ்டின், த டிராவிடியன் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்ட் இன் த இயர். சரிங்களா? 1912. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. திராவிடியன் அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு 1912 தான். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஜஸ் எல்லாம் போகி லாஸ்டா ஜஸ்டிஸ் பார்ட்டியா உருவானது 1916ல. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த டிராவிடியன் அசோசியேஷன் இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் இந்த டிராவிடியன் அசோசியேஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா மெட்ராஸ் யுனைடெட் லீகா இருந்துச்சு. சரிங்களா? மெட்ராஸ் யுனைடெட் லீக். ஓகேங்களா? ஓகே, எப்போ இதை தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா, எப்போ இது வந்து ரீநேம் ஆயிருக்கும் அப்படின்னா அக்டோபர் 1. சரிங்களா? அக்டோபர் 1 1912 இது மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷனா மாறி இருக்கும். சரிங்களா? இந்த டிராவிடியன் அசோசியேஷன் தான் டிராவிடியன் ஹாஸ்டல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? டிராவிடியன் ஹாஸ்டல்ஸ், மாணவர்களுக்கான தங்கும் விடுதிகள் வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இதை யாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னா நடேசனார் அவர்கள். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூணாவது கொஸ்டின், இன் விச் இயர் எலெக்ஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி செக்யூர்ட் a majority and formed the ministry for the first time. முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது? சரிங்களா? இது வந்து 1920ல தான். சரிங்களா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 1919ல மாண்டேகு கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் தான் ப்ரொவின்சஸ்ல எலெக்ஷன் நடந்திருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஐஎன்சி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஜஸ்டிஸ் பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. இவங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 98 சீட்ஸ் இருக்கும். அதுல 63 சீட்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகேங்களா? 63 சீட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் யார் வந்து சிஎம் ஆயிருப்பா அப்படின்னா ஏ சுப்பராயலு ரெட்டியார். ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே, நாலாவது கொஸ்டின், த நான் பிராமின் மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர். சரிங்களா? இந்த நான் பிராமின் மூவ்மெண்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா 1916ல தான். ஓகேங்களா? 1916ல நான் பிராமின் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது டேட்டோட தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியமானது. 20 நவம்பர் 1916. ஓகேங்களா? 20 நவம்பர் 1916. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எங்க மீட்டிங் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விக்டோரியா ஹால்ல நடந்திருக்கும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. பிராமினர் அல்லாதோர் இயக்கம்
தொடங்கப்பட்ட ஆண்டு 1916 20 நவம்பர். சரிங்களா? எங்க நடந்திருக்கும் முதல் மீட்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விக்டோரியா ஹாலில். அதுக்கடுத்து in which year for the first time justice party formed the government in தமிழ்நாடு. சரிங்களா? அதே கொஸ்டின் தான். தமிழகத்தில் முதன்முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த ஆண்டு. சரிங்களா? 1920. ஓகேங்களா? ஓகே. அடுத்து அரேஞ்ச் இட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். சரிங்களா? கால வரிசைப்படி பட்டியலிடணும். என்னென்ன ஈவெண்ட்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் இவி ராமசாமி ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ரீஆர்கனைஸ்ட் அஸ் திராவிடர் கழகம். சரிங்களா? திராவிடர் கழகமா எந்த வருஷம் மாறுச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு கேட்டா 1944. ஓகேங்களா? சேலத்துல இந்த மாதிரி பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இவி ராமசாமி எலெக்டட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி வென் ஹி வாஸ் இன் ஜெயில். சரிங்களா? ஓகே. எப்போ வந்து பெரியார் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட லீடர் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1938. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இவி ராமசாமி ஆர்கனைஸ்ட் திராவிட நாடு கான்ஃபரன்ஸ் டிமாண்டிங் செப்பரேட் அண்ட் இண்டிபெண்டன்ட் திராவிட நாடு. ஓகேங்களா? இதை எப்போ அவர் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாரு? தனி நாடு கோரிக்கை 1939. ஓகேங்களா? அடுத்து காங்கிரஸ் வந்த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் எப்போ வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1937 ராஜாஜியின் தலைமையில காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த கால வரிசைப்படி எடுக்கனா என்ன வரும்? 4 2 3 1. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 4 2 3 1. சரிங்களா? அடுத்து ஓகே. இப்போ இந்த சைடு நியூஸ் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்து அதோட எடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்வராஜ்யா. சரிங்களா? இது யாருடைய பேப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா டி பிரகாசம் அவர்களுடைய பேப்பர். ஓகேங்களா? ஜஸ்டிஸ் பார்ட்டி அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், டிஎம் நாயர் அவருடையது. சரிங்களா? ஜஸ்டிஸ் திராவிடன் அப்படின்றத யார் எடிட் பண்ணா அப்படின்னா பக்தவச்சலம் என்றவர். ஓகேங்களா? நவசக்தி யாரோடது அப்படின்னா திருவிக அவர்களுடையது. ஓகேங்களா? ஓகே. இதுல நம்ம ஃபெமிலியரானது ஜஸ்டிஸும் திராவிடமும். சரிங்களா? ஜஸ்டிஸ் வந்து நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி 3 பேப்பர்ஸ் உடையது. சரிங்களா? ஒன்னு ஜஸ்டிஸ், இன்னொன்னு திராவிடன், இன்னொன்னு ஆந்திர பிரகாசிகா. ஓகேங்களா? ஓகே. இதுல ஜஸ்டிஸோட எடிட்டர் யாருன்னா டிஎம் நாயர், திராவிடனோட எடிட்டர் யாரு அப்படின்னா பக்தவச்சலம் அவர்கள். ஓகேங்களா? நவசக்தி தேசபக்தன். சரிங்களா? இது ரெண்டும் திருவிகாவுடையது. சரிங்களா? அடுத்து ஸ்வராஜ்யா இருக்கு இல்லைங்களா, இது பிரகாசம் அவர்களுடையது. சரிங்களா? இந்த நியூஸ் பேப்பர் வந்து தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் இந்த 3 மொழிலையும் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த பிரகாசம் இவர் யார் அப்படின்னா நம்மளுடைய மெட்ராஸ் பிரசிடென்சில, சரிங்களா, மெட்ராஸ் மாகாணத்துல சால்ட் சத்தியாகிரகம் நிகழ்த்தினவர். சரிங்களா? உப்பு சத்தியாகிரகம். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2143. ஓகேங்களா? சி. அடுத்து 8வது, அக்கார்டிங் டு மாண்டேக் கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் when did the first direct election held in மெட்ராஸ்? சரிங்களா? மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டத்தின் படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல், சரிங்களா, டைரக்ட் எலெக்ஷன்ஸ் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1920. ஓகேங்களா? அதுல வின் பண்ணவங்க யாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஐஎன்சி அதுல பார்ட்டிசிபேட் பண்ணல. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்போஸ் த ஹோம் ரூல் மூமெண்ட் பிகாஸ். சரிங்களா? ஓகே. இந்த ஹோம் ரூல் மூமெண்ட், சரிங்களா, தன்னாட்சி இயக்கம், இது எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1916 கொண்டு வந்திருப்பாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாகிற அந்த வருஷத்துல தான். ஓகேங்களா? இதை இந்த ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்று கோத்ரூ பண்ணுவோம். இட் வாஸ் அ மூமெண்ட் ஆஃப் பிராமின்ஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இட் வாஸ் அ ப்ரோ பிரிட்டைன் மூமெண்ட். இட் சப்போர்ட்டட் கம்யூனல் ரிசர்வேஷன். இட் வாஸ் பேசிக்லி நார்த் இந்தியன் மூமெண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து எல்லா கருத்தும் தப்பு. ஏன் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து பிராமின்ஸ் நடத்துகிற மூமெண்ட். ஓகேங்களா? அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முக்கியமான அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் பிராமின்ஸ்க்கு அவங்களோட ரைட்ஸை வாங்கி தரணும் அப்படின்றது தான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட நோக்கமே. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இட் வாஸ் த மூமெண்ட், இட் வாஸ் அ மூமெண்ட் ஆஃப் பிராமின்ஸ். ஓகேங்களா? அதனால அதில் அவங்க பங்கு கொள்ளலை. ஓகேங்களா? ஓகே. அடுத்து
ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ஃபவுண்டட் பை. சரிங்களா, ஜஸ்டிஸ் பார்ட்டி யாரெல்லாம் ஏற்படுத்தியவங்க. சரிங்களா, இதுல முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க. டிஎம் நாயர் நமக்கு தெரிஞ்சவங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நடேசனார். ஓகேங்களா, நடேசனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிடி தியாகராய செட்டி. சரிங்களா, பிடி தியாகராய செட்டியார். ஓகேங்களா, இவங்க 3 பேரும் முக்கியமான 3 பில்லர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஜஸ்டிஸ் பார்ட்டியை உருவாக்குறதுல. ஓகேங்களா, ஓகே. இது போக ஒரு விமன் இருப்பாங்க. சரிங்களா, எக்ஸ்ட்ரா டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. விமன் அவங்க யாரு அப்படின்னா அலமேலு மங்கை. சரிங்களா, அலமேலு மங்கை தாயாரம்மாள். இது வந்து இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டின்ஸ். சரிங்களா, ஜஸ்டிஸ் பார்ட்டியை ஃபவுண்ட் பண்ண ஃபவுண்டர் மெம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு விமன். ஓகேங்களா, ஓகே. அடுத்து சுப்பராயன் அவர்கள். இவர் யாரு அப்படின்னா 1926 ஆட்சி அமைச்ச ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டி. சரிங்களா, இண்டிபெண்டன்ட் பார்ட்டியோட ரூலர். ஓகேங்களா, சுப்பராயன். ஓகேங்களா, ஓகே. சத்தியமூர்த்தி இவர்கள் யாருன்னு நமக்கு தெரியும். காமராசர் இருக்கார் இல்லையா, அவருடைய பொலிட்டிக்கல் குரு. சரிங்களா, பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காமராசர். அடுத்து இவர் PS குமாரசாமி ராஜா. சரிங்களா, இவரை பத்தி ஒரு நோட்டபிள் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் வந்து நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி. சரிங்களா, மெட்ராஸ் பிரசிடென்சியோட லாஸ்ட் பிரைமர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, லாஸ்ட் பிரைமர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி இவர் தான். சரிங்களா, PRIMER பிரைமர். ஓகேங்களா, எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும் இருந்திருப்பாரு அப்படின்னா 6 ஏப்ரல். சரிங்களா, 6 ஏப்ரல் 1949 இருந்து 26 ஜனவரி வரைக்கும் 1950 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஓகேங்களா, அதனால இவரை லாஸ்ட் பிரைமர் அப்படின்னு சொல்றோம். அது போக ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து மெட்ராஸ் ஸ்டேட்டா கொண்டு வந்திருப்போம். சரிங்களா, இந்த Jan 26, 1950 இருந்து எப்போ வரைக்கும் இவர் கண்டினியூ பண்ணியிருப்பாரு அப்படின்னா 10 ஏப்ரல் 1952 வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருப்பாரு. சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இல்லை ஷார்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியை ஃபவுண்ட் பண்ணவங்க டிஎம் நாயர், நடேசனார், பிடி தியாகராஜ் செட்டியார். சரிங்களா, அதில் ஃபவுண்டிங் மெம்பரில் இருக்கக்கூடிய ஒரே விமன் அலமேலு மங்கை தாயாரம்மாள். ஓகேங்களா, அடுத்து சுப்பராயன் அவர்கள் பி ஆப்ஷன். இவர் ஒரு 1926 ஆட்சி அமைத்த ஒரு சுயேட்சை வேட்பாளர். ஓகேங்களா, அடுத்து டி ஆப்ஷன் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து காமராஜருடைய பொலிட்டிக்கல் குரு. PS குமாரசாமி ராஜா அவர் வந்து லாஸ்ட் பிரைமர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, அப்புறம் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட். சரிங்களா, இது வந்து இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம ஸ்டேட்மென்ட் வைஸ்ல கேக்குறது. அடுத்து 11th क्वेश्चन. In 1994 at which district conference Justice Party was converted into திராவிடர் கழகம். ஓகேங்களா, சேலம் மாநாடு. சரிங்களா, சேலம் மாநாட்டுல தான் திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாறி இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து 12வது. In 1916, South Indian People Association SIPA was renamed as. சரிங்களா, நவம்பர் 20, 1916 அப்பதான் வந்து ரீநேம் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஓகே. இந்த பீப்புள்ஸ் அசோசியேஷன் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து SILF அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பின்னாடி பார்ப்போம். அடுத்து Hindu Religious Endowment Act was passed for the first time by the government of. இந்து சமய அறக்கட்டளை சட்டம் முதலில் இந்த கட்சியின் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. யாரோட ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆட்சி காலம். எப்போ பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1925 பாஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. இந்த சட்டத்துக்கு அப்புறம் தான் ஹிந்து ரிலிஜியஸ் என்டவுன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ஹெல்ட் அட். சரிங்களா, ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய நீதி கட்சியினுடைய முதல் மாநாடு நடைபெற்ற இடம். சரிங்களா, கோயம்புத்தூர்ல நடந்திருக்கும். சரிங்களா, எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 19 ஆகஸ்ட் 1917. சரிங்களா, இப்போ எல்லாமே டேட்டோட கொஸ்டின்ஸ் அதிகமாக வருது. ஸோ டேட்டோட பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா, 19 ஆகஸ்ட் 1917. ஓகேங்களா, அந்த ஃபர்ஸ்ட்
கான்ஃபரன்ஸ்க்கு தலைமையேற்றவர் யாரு அப்படின்னா ராமராய நிங்கர். சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து politicians of which region under the British rule demanded regional autonomy of non-Brahmin polity. சரிங்களா, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமணர் அல்லாதோருக்கான சுயாட்சி வட்டார அரசியலை கீழ்வனவற்றுள் எந்த வட்டாரத்தின் அரசியல்வாதிகள் வேண்டினர். ஓகேங்களா, இது மெட்ராஸ் மாகாணம் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த பிரிட்டிஷ் ரூல்ல இந்த கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் வந்தக்கப்புறம் எங்களுக்கு சுயாட்சி வேணும், ப்ரொவின்ஷியல் அட்டானமி வேணும் அப்படின்னு கேட்டவங்க நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி. அது போல அதை கேட்டு அவங்க ஆட்சியும் பிடிச்சாங்க. சரிங்களா, ஜஸ்டிஸ் பார்ட்டி 63 சீட்ஸோட எலெக்ஷன் ஜெயிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து த சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன் வாஸ் ரீநேம்ட் அஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் அப்படின்னாலும் இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னாலும் ஒன்று தான். இது எப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டியாக ரீநேம் ஆயிருக்கும் அப்படின்னா நவம்பர் 20, 1960. சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு பை. சரிங்களா, இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். டிஎம் நாயர். ஓகேங்களா, நீதி கட்சியை உருவாக்கியவர் டிஎம் நாயர், பிடி தியாகராய செட்டி, அதுக்கப்புறம் நடேசனார். ஓகேங்களா, ஓகே. அதுக்கடுத்து திராவிட நாடு. இதுல இதோட அப்ஜெக்டிவ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்துச்சு இல்லைங்களா, இப்போ இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சோஷியலாகவும் எஜுகேஷ்னலாகவும் எக்கனாமிக்கலாகவும் பேக்வேர்டில் இருக்கக்கூடிய, சரிங்களா, பின்தங்கி இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸை முன்னேற்றணும். சரிங்களா, ஸோ ஸ்டேட்மெண்ட் வைஸில் கேட்டால் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் பிராமின்ஸை முன்னேற்றணும். ஓகேங்களா, அடுத்து திராவிட நாடு வாஸ் த மேகசின் ஆஃப் விச் பார்ட்டி. சரிங்களா, திராவிட நாடு எந்த பார்ட்டியினுடைய மேகசினாக இருந்துச்சு. சரிங்களா, ஓகே. இது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய மேகசின் தான். ஓகேங்களா, ஓகேங்களா. இந்த திராவிட நாடு மேகசின் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாவுடையது. சரிங்களா, சிஎன் அண்ணாதுரை இருக்கார் இல்லைங்களா, அவருடையது. எப்போ தொடங்கியிருப்பார் அப்படின்னா 1942 தொடங்கியிருப்பார். ஓகேங்களா, அண்ணாக்கு புகழ் சேர்த்ததே வந்து இந்த மேகசின் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா, அவரோட வாய்ஸ் ஃபர்ஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சது இந்த திராவிட நாடு மேகசின்ல தான். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணா வந்து பெரியாருடைய டிரான்ஸ்லேட்டரா இருந்திருப்பாரு. அண்ணாக்குன்னு ஒரு தனித்துவம் வந்தது இந்த திராவிட நாடுக்கு அப்புறம். ஓகேங்களா, ஓகே. அதுக்கடுத்து எந்த பார்ட்டி எந்த வருஷம் உருவானது. சரிங்களா, மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் MDA. சரிங்களா, இது எப்போ உருவானுச்சு அப்படின்னா 1912. ஓகேங்களா, மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் சுயமரியாதை இயக்கம் 1925. சரிங்களா, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1916. சரிங்களா, திராவிடர் கழகம் சேலம் மாநாட்டில் 1944 உருவாகி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் 4213. அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் ட்ரூ. சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் நல்லா அந்த கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அப்போ மிஸ்டேக்ஸ் லெவல் குறையும். ஓகேங்களா, ஓகே. ஜஸ்டிஸ் பார்ட்டி 163 out of 98 எலக்டிவ் சீட்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சட்ட மேலவையில் நீதி கட்சி 98க்கு 63 தேர்தல் இடங்களை வென்றது. கரெக்டு தான். ரெண்டாவது சுப்புராயன் பிகேம் த ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. சரிங்களா, ஓகேங்களா, சுப்புராயன் இது வந்து சுப்புராயலு ரெட்டியார். ஓகேங்களா, அடுத்து த எலெக்ஷன் வாஸ் ஹெல்டு பேஸ்ட் ஆன் 1919 ஆக்ட். சரிங்களா, மாண்டேகு கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் படி நடந்திருக்கும். ஓகேங்களா, ஓகே. த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் டோட்டலி டிஃபீட்டட் பை ஜஸ்டிஸ் பார்ட்டி இன் 1920. ஓகேங்களா, இது வந்து இருக்கலே மிக தவறான ஸ்டேட்மெண்ட். இவங்க வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, INC பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஓகேங்களா, ஓகே. அடுத்து 21வது கொஸ்டின். வாட் வாஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டினுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து டு ஃபைட் அகெயின்ஸ்ட் முஸ்லீம் லீக் கிடையாது. சரிங்களா, இன்னொரு பாயிண்ட் வேணா நோட் பண்ணிக்கோங்க. முஸ்லீம் லீக் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1906. சரிங்களா, ஓகே. அடுத்து டு செக்யூர் கிரேட்டர் அண்ட் டியூ ரெஸ்பெக்ட் ஃபார் நான் பிராமின்ஸ் இன் த கவர்மெண்ட் சர்வீசஸ். சரிங்களா, இதுதான் வந்து முக்கியமானது. கவர்மெண்ட் சர்வீசஸ்லையும்
எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் நான் பிராமின்ஸ்க்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு தொடங்கி அதுக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. டு ஃப்ரீ பிரசன்ஸ் ஃப்ரம் டைரனி ஆஃப் ஜமீன்தார்ஸ், இது கிடையாது. அதுக்கடுத்து டு டிஸ்கஸ் பப்ளிக் கொஸ்டின்ஸ், இது வந்து ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ். ஆனால் இது வந்து ஒரு மைனரான அப்ஜெக்டிவ் வச்சுக்கலாம். மேஜர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வச்சுக்கலாம். பப்ளிக் கொஸ்டின் பற்றியும் பேசியிருந்திருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே எது பேஸ் பண்ணினா நான் பிராமின்ஸோட ரைட்ஸை பேஸ் பண்ணி தான் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி ஃப்ரம் ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் வச்சுங்களா. முதல் சிஎம் யார் அப்படின்னா சுப்ராயலு வச்சுங்களா, அவர் தான். இவர் எப்போலேருந்து எப்போ சிஎம்மா இருந்திருப்பாரு அப்படின்னா சில நாட்கள் தான் இருந்திருப்பாரு. 17 டிசம்பர் சரிங்களா, 17 டிசம்பர் 1920 இருந்து சரிங்களா 11 ஜூலை 1921 வரைக்கும் தான் இருந்திருப்பாரு. ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவர் உடல் நலம் குறைவு காரணமாக நவம்பர் 1921 இறந்துருப்பாரு. சரிங்களா, அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ணவரும் இவர் தான். சரிங்களா, ஃபர்ஸ்ட் சிஎம் ஆனவரும் இவர் தான், அந்த பதவியை ரிசைன் பண்ணவரும் இவர் தான். ஓகேங்களா, ஓகே. அதுக்கடுத்து இவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படின்னா கடலூர் தாலுக் போர்டோட பிரசிடென்டா இருந்திருப்பாரு. சரிங்களா, இவரை பத்தின எக்ஸ்ட்ரா டேட்டா இதை நோட் பண்ணிக்கோங்க. கடலூர் தாலுக் போர்டு அதோட பிரசிடென்டா இருந்திருப்பாரு. ஓகேங்களா, சுப்ராயலு. ஓகேங்களா, ஓகே. அடுத்து நான் பிராமின் வேர் அப்பாயிண்டட் டு த கவர்மெண்ட் சர்வீஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா. அசர்ஷன் சரிங்களா, கூற்று. ரெண்டாவது காரணம் ரீசன், கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் டிகிரி வாஸ் பாஸ்ட் இன் த இயர் 1921. ஓகேங்களா, ஓகே. பிராமணர் இல்லாதோர் ஆங்கிலேய இந்திய ஆட்சியில் அரசு துறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர். 1921 ஆண்டு வகுப்புவாரி பிரதிநிதித்துவ ஆணை நிறைவேற்றப்பட்டமையே ஆகும். ஓகேங்களா, இது ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா, கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். சரிங்களா, இந்த கம்யூனல் ஜிஓ எப்பெல்லாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. 2 ஜிஓ பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று 16 செப்டம்பர் 1921. ஓகேங்களா, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 ஆகஸ்ட் 1992. சரிங்களா, இது முக்கியமானது. அடுத்து which of the following is not the achievement of justice party. ஜஸ்டிஸ் பார்ட்டினுடைய அச்சீவ்மெண்ட் இல்லாதது சரிங்களா, சாதனை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாசிங் கம்யூனல் ஜிஓ இன் 1921 1922. இப்போ நம்ம டேட்டோட பார்த்தோம் இல்லைங்களா, டேட்டோட ஞாபகம் 16 செப்டம்பர், இது வந்து 15 ஆகஸ்ட். அடுத்து கிரியேட்டிங் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆமாம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. கிராண்டிங் ஓட்டிங் ரைட்ஸ் டு உமன் சரிங்களா, ஓகே. 1921 ஃபர்ஸ்ட் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இதான் வந்து சரியான விடை. சரிங்களா, ஐஎன்சி நடத்தின நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி பங்கு கொண்டிருக்க மாட்டாங்க. சரிங்களா, ஓகே. இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்போ உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா 1929 உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து சூஸ் த ரைட் ஆன்சர் அமௌங் த டைப் which of the following statements are true about justice party. நீதி கட்சியை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது என்பதை தேர்ந்தெடுக்கும். சரிங்களா, ட்ரூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, in order to safeguard the interest of non-Brahmins in August 1917 to organize a party called SILF. சரிங்களா, South Indian Liberal Federation. South Indian Liberal Federation was popularly known as Justice Party. இதுதான் வந்து இதுவா ரீநேம் ஆயிருக்கும். கரெக்ட் தான். சரிங்களா, ஜஸ்டிஸ் பார்ட்டி இஸ் கன்சிடர்ட் as the start of Dravidian movement. சரிங்களா, இதான் வந்து திராவிட இயக்கத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கிடையாது, அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கும். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட், 1 and 2. ஓகேங்களா, ஓகேங்களா, ஓகே. அடுத்து ஏர்லி நேம் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து which of the following newspapers were associated with justice party. கீழ்காணும் நாளேடுகளில் நீதி கட்சிகளுடன் தொடர்புடைய நாளேடுகள் எவை. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜஸ்டிஸ், இது வந்து ஆங்கில மொழியில. சரிங்களா, இங்கிலீஷ்ல. ரெண்டாவது திராவிடன், இது தமிழ்ல. ஓகேங்களா, மூணாவது ஆந்திர பிரகாசிகா, இது தெலுங்குல. சரிங்களா, ஓகே. இது ரிவோல்ட், இது யாரோட பத்திரிகை அப்படின்னா பெரியாருடைய பத்திரிகை. சரிங்களா, 1928 ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1, 2 and 3. சரிங்களா, 1, 2 and 3. டி ரிவோல்ட் வந்து கிடையாது, அது வந்து பெரியாரோட பத்திரிகை.
எந்த வருஷம் வந்திருப்பாங்கன்னா 1928ல. சரிங்களா. இந்த ரிவோல்ட் பத்திரிகை இருக்குல்ல, இது ஆங்கில மொழியில கொண்டு வந்த பத்திரிகை. சரிங்களா, இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, which political association become known as ஜஸ்டிஸ் பார்ட்டி? அதாவது இந்த சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட், சரிங்களா, SILF, இதுதான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியா ரீநேம் ஆயிருக்கும். ஓகேங்களா. அடுத்து, நேம் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ப்ரீவியஸ்லி கால்டு. ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முன்னாள் பெயர், சரிங்களா, இதுவும் வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரல் அசோசியேஷன். சரிங்களா, இந்த லிபரல் லீகல் அந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டிங்ஸ் சேஞ்ச் இருக்கும். பட் நீங்க இதை நல்லா ஞாபகம், லிபரல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அடுத்து, நேம் த தமிழ் நியூஸ் பேப்பர் பப்ளிஷ்டு பை ஜஸ்டிஸ் பார்ட்டி. சரிங்களா, தமிழ் நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னா திராவிடன். ஓகேங்களா, இதை எடிட் பண்ணவர் யாரு அப்படின்னா பக்தவச்சலம் அவர்கள். ஓகேங்களா. குடியரசு, இது பெரியாருடைய பத்திரிகை. சரிங்களா, குடியரசு, விடுதலை, நவசக்தி அப்படின்றது திருவிக்காவுடைய பத்திரிகை. ஓகேங்களா. சரிங்களா, இது ரெண்டும் பெரியாருடைய பத்திரிகைகள். சரிங்களா, இது ரெண்டும் தமிழ் மொழியில வெளியான பத்திரிகைகள். சரிங்களா. அடுத்து, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் லேட்டர் பாப்புலர்லி நோன் அஸ், இதுவும் அதே தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகேங்களா. டேஷ் பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா, இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். சுப்பராயலு ரெட்டியார். ஓகேங்களா, 1920ல சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பாரு. 21லயே வந்து ரிசைன் பண்ணியிருப்பாரு. சரிங்களா, உடல்நல குறைவுனால. அடுத்து, இன் தமிழ்நாடு விச் இயர் ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு, சரிங்களா, பணியாளர் தேர்வு வாரியம், இந்த போர்டு எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1924ல. சரிங்களா, இது வந்து ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முக்கியமான அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, 1924ல ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு உருவாக்கியிருப்பாங்க. இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா எப்போ மாறி இருக்கும் அப்படின்னா 1929ல மாறி இருக்கும். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் PSC எப்போ மாறிச்சு அப்படின்னா 1929. சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் டிட் த ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் தமிழ்நாடு? சரிங்களா, இவங்க எந்த காலகட்டத்து வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1920ல இருந்து 1937 வரைக்கும். சரிங்களா, 37ல ராஜாஜி INCக்காக ஆட்சி பிடிப்பாரு. அந்த 17 வருஷத்துல அவங்க ஆக்டிவா ரூல் பண்ண பீரியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13 வருஷம். சரிங்களா, டோட்டல் 17 இயர்ஸ். அல்ல ரூலிங் பீரியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13 இயர்ஸ். சரிங்களா. ஓகே. அடுத்து, இன் மெட்ராஸ் பிரசிடென்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் இன் த ரூல் ஃபார் 13 இயர்ஸ். சரிங்களா. விச் அமாங் த ஃபாலோயிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்ட்ரடியூஸ்ட் கோ எஜுகேஷன் சிஸ்டம் அட் பிரைமரி லெவல்? சரிங்களா, எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் இருபாலர் கல்வி முறை அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து கோஎட் எஜுகேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மெட்ராஸ் எலமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட், இவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போ கொண்டு வந்தாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் எலமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட், சரிங்களா, 1934ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, which of the following activities were associated with justice party? கீழ்கண்டவற்றுள் நீதி கட்சியின் உண்மையான பணிகள் எது? ஓகேங்களா. ஃபர்ஸ்ட், it gave representation to Dravidian communities in public services. பொதுப்பணிகளில் திராவிட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது. இரண்டாவது, கவர்மெண்ட் took over the power of appointing district municipals. ஓகேங்களா. ஓகே. மூணாவது, புறம்போக்கு lands were not allotted to people. ஓகேங்களா, இல்ல ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்ட். சரிங்களா, பொதுப்பணிகளில் திராவிட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது. சரிங்களா, அவங்க கொடுத்திருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட நீதிபதிகளை நியமிக்கும் பொறுப்பை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது. இதுல வந்து அவங்க டைரக்டா ஏற்றிருக்க மாட்டாங்க, ஆனா இன்டைரக்டா அவங்களோட பாலிசிஸ், அவங்களோட கொள்கைகள் ரீதியா முன்சிப்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்ட். இந்த புறம்போக்கு லேண்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து தப்பு. சரிங்களா, புறம்போக்கு நிலையில மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் செஞ்சிருந்திருப்பாங்க. சரிங்களா. ஓகே. அடுத்து, அட் விச் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் கன்வெர்டட் இன்டு திராவிடர் கழகம்? சேலம் மாநாட்டில் தான்
மாற்றிருப்பாங்க சரிங்களா. ஜஸ்டிஸ் பார்ட்டி திராவிடர் கழகமாக மாறி இருக்கும் ஓகேங்களா 1944. அடுத்து one of the reasons for non-Brahmin movement in South India was the Brahmins took more advantage of modern education and hence secured more government jobs சரிங்களா. Okay. Therefore, there were demands for reservation in government jobs and educational institutions. பிராமணர்கள் நவீன கல்வியினால் அதிக நன்மை அடைந்தனர், அதன் மூலம் அதிகமான அரசு வேலை பெற்றனர் என்பது பிராமணர் அல்லாதர் இக்கம் தென்னிந்தியாவில் உருவாக அமைந்த காரணிகளில் ஒன்று சரிங்களா. ஸோ அவங்க சவுத் இந்தியாவில் தோன்றதுக்கு முக்கியமான காரணமே இதுதான் சரிங்களா. ஆகையால் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டிற்கான கோரிக்கையை உருவாக்கின சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த ஒரு மெயின் ரீசன் தான் சரிங்களா. அடுத்து which association later become justice party சரிங்களா. இது ஒரு ரிப்பீட்டேட்டிவான கொஸ்டின் சரிங்களா, டிஎன்பிசியில் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. which of the following is not correctly matched சரிங்களா. staff selection board கரெக்ட் தான் 1924, ஆந்திரா யூனிவர்சிட்டி சரிங்களா 1925, அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929, ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட் 1925 சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து தவறானது, பொறுத்துக்கல்ல தவறானது இதுதான் சரிங்களா. இந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட், இந்து அறநிலைய சட்டம் 1925 பாஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஓகே. அடுத்து இன் விச் இயர் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் ஃபார்ம்டு சரிங்களா. 1916 நவம்பர் 20. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் சீஃப் மினிஸ்டர்ஷிப் சரிங்களா. ஓகே, நம்ம மெட்ராஸோட சிஎம்ல அவங்களோட இயர் வைஸ் நம்ம எடுக்கணும் ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பராயலு ரெட்டியார் சரிங்களா 1920 ஓகேங்களா. ஓகே, ரெண்டாவது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுப்பராயன் சரிங்களா 1926. மூணாவது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முனுசாமி நாயுடு சரிங்களா 1930 ஓகேங்களா. பி.டி. ராஜன் அவர்கள் சரிங்களா 1936. ராஜாஜி 1937 சரிங்களா. ஸோ இதான் வந்து அதுக்கான ஆர்டர். ஃபர்ஸ்ட் சுப்பராயலு ரெட்டியார், ரெண்டாவது சுப்பராயன், மூணாவது முனுசாமி நாயுடு, நாலாவது பி.டி. ராஜன், அஞ்சாவது ராஜாஜி அவர்கள் சரிங்களா. இது போக சில மிஸ் ஆனவங்க இருப்பாங்க சரிங்களா. இப்போ 20 இவரா, 20க்கு அப்புறம் 1923 யார் இருந்திருப்பாரு அப்படின்னா பனங்கல் அரசர் இருந்திருப்பாரு சரிங்களா. சரிங்களா, நம்ம எல்லாருமே அந்த நிமோனிக்ஸ் வச்சு ஞாபகம், ஆனாலும் இந்த சில ஏதாவது ஒன்று விட்டு போனாலும் கரெக்டாக அந்த ஆர்டர் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஓகே, அடுத்து 32 சரிங்களா. இப்போ 30 இருக்காரு, 32 டு இந்த 36 இந்த கேப்ல 32 பொப்பிலி அரசர் இருந்திருப்பாரு சரிங்களா. ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் ராஜாஜி வர்றதுக்கு முன்னாடி சரிங்களா இந்த 1937 கேவி ரெட்டி அவர்கள் கொஞ்ச நாளுக்கு இருந்திருப்பாரு சரிங்களா. சரிங்களா, இதான் வந்து நம்ம தமிழ்நாடு இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி டு காங்கிரஸ் அந்த டிரான்சிஷன் வரக்கூடிய மொத்த சிஎம் லிஸ்ட் இதுதான் சரிங்களா. இதனால அந்த இயரோட குரோனாலஜியோட பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, which statements are correct as far as justice party is concerned சரிங்களா. ஜஸ்டிஸ் நீதி கட்சியை பொறுத்தமட்டில் எந்த கூற்றெல்லாம் சரியானவை? இட் sought to do away with corruption in religious endowments ஓகேங்களா. ஓகே, அந்த சமயங்கள் இருக்கு இல்லைங்களா, நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்கள் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவிற்கு கொண்டு வர முற்பட்டது. அதுக்காக போடப்பட்ட ஆக்ட் தான் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட் 1925 ஓகேங்களா. ஓகே, பிரைமரி எஜுகேஷன் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் த்ரூ ஃபீ கன்செஷன், இதுவும் கரெக்ட் தான். பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில் தொடக்க கல்வியை நீடித்தது சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொவைடட் கிரெடிட் டு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா. சிறு தொழில்களுக்கு கடன் வழங்கியது, முஸ்லீம்களுக்கான தனி ஒதுக்கீட்டை கோரியது சரிங்களா. இது ரெண்டும் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட டிமாண்ட் கிடையாது ஓகேங்களா. இது ரெண்டும் தான் சரிங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, 2 கரெக்ட் ஓகேங்களா. அடுத்து இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகமாக மாறி இருக்கும் சரிங்களா 1944 சரிங்களா. ஸோ நம்ம பார்த்துட்டா தெரியும் இந்த SILF சரிங்களா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதுக்கப்புறம் இந்த திராவிடர் கழகம் 1944, இந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 5-6 வாட்டிக்கு மேலே ரிப்பீட் ஆயிருக்கும் சரிங்களா. இல்லை டிஎன்பிசியில் வெவ்வேறு எக்ஸாம்ஸில் வெவ்வேறு டைமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஓகே,
இவங்க அடுத்த கொஸ்டின், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் கிரியேட்டட் டு ப்ரமோட். சரிங்களா, தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்டது எதை ஊக்குவிப்பதற்காக. சரிங்களா, பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நான் பிராமின்ஸ். சரிங்களா, பிராமணர் இல்லாதோர் அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் SILF தோன்றுச்சு. சரிங்களா, ஓகே. இப்போ அதுக்கான ஃபுல் ஃபார்ம்ஸ். சரிங்களா, இந்த மாதிரி சின்ன கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, எது வந்து இன்கரெக்ட்லி பேர்ட்னு கேட்டிருக்காங்க. SIPA அப்படின்னா சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன், கரெக்டு தான், தென்னிந்திய மக்கள் சங்கம். SILF அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். சரிங்களா, லீகல் கிடையாது, லிபரல். ஓகேங்களா, அடுத்து AMS ஆந்திர மகாசபா. சரிங்களா, இது கரெக்ட் தான், AMS. அடுத்து MPA அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன். சரிங்களா, அசம்பிளி கிடையாது. ஓகேங்களா, ஸோ 2 and 4 இன்கரெக்ட். இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. சரிங்களா, ஓகே. இந்த AMS அப்படின்னா என்னன்னா ஆந்திர மகாசபா. இது வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா 1913 தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா, இதை யார் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா பபட்லா அப்படின்றவர் தொடங்கியிருப்பாரு. சரிங்களா, இது நெக்ஸ்ட் டைம் நமக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா, இந்த டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1913 பபட்லா அப்படின்றவர் ஆந்திர மகாசபா தொடங்கியிருப்பாரு. அடுத்து இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். நான் பிராமின்ஸ் வித் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஷுட் பி ப்ரொவைடட் வித் ஆல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அப்பாயிண்டட் இன் ஆல் கவர்மெண்ட் சர்வீசஸ். கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் டிகிரி வாஸ் பாஸ் இந்த இயர் 1921. சரிங்களா, இந்த ரெண்டு கூற்றுமே கரெக்ட் தான். சரிங்களா, நான் பிராமின் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் எஜுகேஷன்லையும் இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் டிகிரி பாஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, வகுப்புவாத பிரதிநிதித்துவ ஆணை. ஓகேங்களா, 1921. ஓகேங்களா, ரெண்டுமே கரெக்ட். அதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். சரிங்களா, ஓகே. அடுத்து த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ஹெல்ட் இன். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், கோயம்புத்தூர்ல நடந்திருக்கும். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 19 ஆகஸ்ட் 1917. சரிங்களா, அது தலைமையேற்றவர் ராமராயனிங்கர். ஓகேங்களா, ஓகே. அடுத்து போர்ட் ஆஃப் ரெவென்யூ இன் மெட்ராஸ் proclaimed in order in 1851. It was notably known as ஸ்டாண்டிங் ஆர்டர். சரிங்களா, இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நிலையான ஒழுங்கு எண். சரிங்களா, நம்பர் 128 கிளாஸ் 2. சரிங்களா, ஓகே. விச் ஆர் த இந்த ஆர்டருடைய எய்ம் என்னென்னு கேட்குறாங்க, நோக்கம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலிங் த நம்பர் ஆஃப் பிராமின்ஸ் இன் ரெவென்யூ சர்வீஸ் இன் கவர்மெண்ட். சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அரசாங்கத்தில் வருவாய் சேவையில் உள்ள பிராமணர்களின் எண்ணிக்கை அதை வந்து கட்டுப்படுத்தணும். ரெண்டாவது டு ஃபில் அப் ஆல் வேகன்சிஸ் ஃபார் நான் பிராமின்ஸ் இன் த கவர்மெண்ட். அரசாங்கத்தில் பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து இவங்க காலி பணிகளை நிரப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இட் சாட் டு அட்டைன் கோல் ஆஃப் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் த்ரூ கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ். சரிங்களா, ஓகே. அதாவது இவங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குங்களா, அது வந்து சரியானது. ஓகேங்களா, இந்த மூணாவது வந்து இட் சாட் டு அட்டைன் இட்ஸ் கோல் ஆஃப் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் த்ரூ கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ். இவங்க கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நினைக்கல. ஓகேங்களா, அதாவது சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தனி கான்ஸ்டியூஷன் கிடையாது இல்லைங்களா, பிரிட்டிஷோட தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம். ஓகேங்களா, ஸோ 50க்கு வந்து ஆன்சர் 1 and 2 அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 51 நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வாஸ் ரிலீஸ்ட் இந்த இயர். சரிங்களா, பிராமின் அல்லாதோர் பிரகடனம் ஃபர்ஸ்ட் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா 1916 தான் வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, விக்டோரியா ஹாலில் ஃபர்ஸ்ட் அந்த மீட்டிங் கூட்டம் போட்டிருப்பாங்க. சரிங்களா, அப்போ ரிலீஸ் பண்ணதான் வந்து இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ பிரகடனம். ஓகேங்களா, 1916. ஓகேங்களா, அதுல தான் சொல்லியிருப்பாங்க நான் பிராமின்ஸ்க்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்லையும் எஜுகேஷன்லையும் முக்கியத்துவம் தரணும், கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா, அடுத்து ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட். இது எப்போ பாஸ் பண்றாங்க அப்படின்னா 1925 பாஸ் பண்றாங்க. ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. 24 ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு, 29 பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா மாறி இருக்கும். ஓகேங்களா, அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி மேட் அன் அட்டெம்ப்ட் டு ரெகுலேட் த டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன். கரெக்ட் தான். சரிங்களா, இப்போ மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஹிந்து ரிலிஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட் அது மூலயமா அவங்க கண்ட்ரோல் பண்ண நினைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து இட் வாஸ் அகெயின்ஸ்ட் த அபியூஸ் ஆஃப் பவர்ஸ் பை த கமிட்டிஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் இன் சார்ஜ் ஆஃப் இந்து என்டோன்மெண்ட். இதுக்கு முன்னாடி அந்த சார்ஜ்ல இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க அதை துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதோட போத் AR ரெண்டுமே கரெக்ட் தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் A அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ 53B ஆன்சர்.
அடுத்து in 1917 ஜஸ்டிஸ் பார்ட்டி லீடர்ஸ் ஆர்கனைஸ்ட் மீட்டிங் த ஸ்பர் டேங்க். சரிங்களா, ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து த ஸ்பர் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா மெயினா பஞ்சமர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட நலனுக்காக. இல்லைங்களா, இதான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ரிமூவல் ஆஃப் கேஸ்ட் சொசைட்டி, அதுக்கப்புறம் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் நான் பிராமின்ஸ், இட் ஹெல்ப் த மூவ்மெண்ட் மேக் ரேபிட் ஸ்டேட்ஸ். இதெல்லாம் வந்து அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் கிடையாது. சரிங்களா, இந்த ஸ்பர் டேங்க் மீட்டிங் எதுக்காக அப்படின்னா மெயினா பஞ்சமர்களை முன்னேற்றக்காக. ஓகேங்களா, ஓகே. அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி எந்த வருஷம் வந்திருக்கும்? 1916. ஓகேங்களா. அடுத்து திராவிடர் கழகம். சரிங்களா, 1944. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். சரிங்களா, இல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் 1925. டிஎம்கே 1949. சரிங்களா, இது அந்த திராவிடர் கழகத்திலிருந்து அண்ணா பிரிஞ்சு திராவிடர் முன்னேற்ற கழகமா மாத்திருப்பார். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் 3124. ஓகேங்களா, ஓகே. அடுத்து டேஷ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை த ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இன் 1924. ஓகேங்களா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் 1924ல ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு உருவாக்கியிருப்பாங்க, பணியாளர் தேர்வு வாரியம். அது வந்து பணியாளர் தேர்வு ஆணையமா எப்போ மாறி இருக்கும் அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா. சரிங்களா, 1929ல மாறி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து among the following which was considered as the achievement of justice party. ஓகேங்களா, women were allowed to contest in the election. கரெக்ட் தான். In 1925 மெட்ராஸ் ரிலீஜியஸ் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட் வாஸ் பாஸ்ட். அப்புறம் ஃபார்மர்ஸ் லோன் ரிலீஃப் ஆக்ட், இது வந்து அப்போ கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் 1 and 2 கரெக்ட், தேர்ட் வந்து தப்பு. சரிங்களா. அடுத்து ராவ் பகதூர் ஸ்ரீ சார் A.T. Pannirselvam was dash leader who previously served the governor Erskine Executive Council. சரிங்களா, அதாவது ஆளுநர் எர்ஸ்கின் அவரோட நிர்வாக குழுவில் பணியாற்றினவர் இவர் ஏடி பன்னீர்செல்வம். எந்த தலைவராக இருந்தார் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தலைவராக இருந்திருப்பார். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு முக்கியமானது. சரிங்களா, ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள், அவரோட டைட்டில் ராவ் பகதூர். ஓகேங்களா. The major aim of establishing the South Indian People Association was. சரிங்களா, இந்த சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷனோட மேஜர் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் பிராமின்ஸோட கிரீவன்சஸை வெளியே சொல்றதுக்கு தான். சரிங்களா, பிராமின் அல்லாதோர் அவங்களோட துயரங்களை குரல் கொடுத்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்டிஸ், தெலுங்குல வந்து ஆந்திர பிரகாசிகா, தமிழ்ல வந்து திராவிடியன். சரிங்களா, ஓகே. அடுத்து இது வந்து ஒரு பேரா. சரிங்களா, the Madras presidency is the habitat of Tamil race whose civilization was the most ancient and the branch of whom called Sumerians. ஓகேங்களா, spread a vast civilization on the banks of Euphrates in very ancient times, whose astrology, religious lore, morals, rites, etc. furnished the foundation of Assyrian and Babylonian civilization, whose mythology was the source of Christian Bible. And another branch of this Tamil spread from the Malabar coast and gave rise to the wonderful Egyptian civilization, and the Aryans also indebted to this race in many aspects. சரிங்களா, அதாவது இந்த திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு கோட்ஸ் சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா, இவர் தான் சுவாமி விவேகானந்தா. ஓகேங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேட். சரிங்களா, இன்கரெக்ட்லி பேட்னு கேட்டிருக்காங்க. ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட், இது கரெக்ட் தான். மெட்ராஸ் ஸ்டேட் எய்டு டு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட். சரிங்களா, இது எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1922ல வந்திருக்கும். சரிங்களா, 23 கிடையாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. 1922ல. ஓகேங்களா. அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 1929ல தான். சரிங்களா. ஆந்திரா யூனிவர்சிட்டி 1925. ஓகேங்களா. ஸோ 1, 3 கரெக்டு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 1925. ஓகேங்களா. ஸோ 2 and 3, 2 and 4 இன்கரெக்ட். சரிங்களா. ஓகே, இது வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆன கொஸ்டின். சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் அது என்னவா சொல்கிறோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. ஓகே, இந்த தமிழ்நாடு உழைப்பாளர்கள் கட்சி இருக்கு இல்லைங்களா, இதை யாரு கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னா ராமசாமி படையாட்சி அவர்கள். சரிங்களா, 1951ல இதை ஃபோன் பண்ணியிருப்பார், ராமசாமி படையாட்சி. சரிங்களா.
ஃபார்வர்ட் பிளாக் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டது 1939. சரிங்களா. கம்யூனிஸ்ட் பார்ட்டி இது வந்து எம்என் ராய் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் ரிலேட்டட் டு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். சரிங்களா. என்னென்ன பேப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்வதேசி மித்ரன் இது கிடையாது, ஜஸ்டிஸ் அதுவும் திராவிடனும் தான். சரிங்களா. 2 and 4. ஸ்வதேசி மித்ரன் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ் ஐயரோடது. சரிங்களா. ஜி சுப்பிரமணிய ஐயர் 1882 தொடங்கியிருப்பாரு. ஓகேங்களா. நியூ இந்தியா இது வந்து அன்னிபெசன்ட் அவர்களுடையது. ஓகேங்களா. ஓகே. which of the following statements is correct. சரிங்களா. மீட்டிங்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஹெல்ட் இன் இங்கிலீஷ் ஒன்லி. சரிங்களா. ரெண்டாவது மீட்டிங்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹெல்ட் இன் தமிழ் ஆல்சோ இன் ஆர்டர் டு அட்ராக்ட் காமன் பீப்புள். ஓகேங்களா. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வாஸ் எலெக்டட் அஸ் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் இன் 1927. நீதி கட்சியின் கூட்டங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே நடைபெற்றன. இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டங்கள் பொதுமக்களை கவருவதற்காக தமிழிலும் நடந்தன. சரிங்களா. ஓகே. 1927 1927 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்தின் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிங்களா. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதோட ஜஸ்டிஸ் பார்ட்டி ஓவர். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். ஓகேங்களா. ஓகே. இன் 1929 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் செங்கல்பட்டு. சரிங்களா. இதுதான் வந்து முதலாவது சுயமரியாதை மாநாடு. ஓகேங்களா. எங்க நடந்திருக்கும்னா செங்கல்பட்டில் நடந்திருக்கும். ஓகேங்களா. ஓகே. பெரியார் வந்து ஒரு முக்கியமான தீர்மானம் பாஸ் பண்ணியிருப்பாரு இன் 1908. சரிங்களா. அந்த எதுக்கு ரிலேட்டடா அப்படின்னா இன் 1989 60 years later தமிழ்நாடு ஹேட் பாஸ்ட் லா இன் திஸ் ரிகார்ட். அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், சுயமரியாதை திருமணம் சொல்றோம் இல்லைங்களா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். அடுத்து on August 11, 2020 சுப்ரீம் கோர்ட் பாஸ்ட் அ ஜட்ஜ்மெண்ட் இன் திஸ் ரிகார்ட். சரிங்களா. ஓகே. அதாவது இப்போ இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படின்றது 1967 அண்ணா அவர்கள் இருக்காரு இல்லைங்களா, அவரு கொண்டு வந்திருப்பாரு. இவர் முக்கியமான ரெசல்யூஷன் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா விமன்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். சரிங்களா. பெண்களுக்கான சொத்துரிமை அதை வந்து கேட்டிருந்திருப்பாரு. ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. 1989 தமிழகம் அதுக்காக சட்டம் இயற்றியிருக்கும். 2020 உச்சநீதிமன்றம் அது தொடர்பான ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்கும். சரிங்களா. இந்த குடும்ப சொத்துல வந்து பெண்களுக்கான சம உரிமை கொடுக்கறது. ஓகேங்களா. நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அப்படின்னு வரும். சரிங்களா. 1955. ஓகேங்களா. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் ஒவ்வொரு ஆக்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஹிந்து சக்சஷன் ஆக்ட், அதுக்கப்புறம் முஸ்லிம்ஸ்க்கு ரிலேட்டடா ஒரு ஆக்ட், அப்புறம் கிறிஸ்டின்ஸ்க்கு. ஓகேங்களா. அடுத்து when did பெரியார் ஆர்கனைஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்? 1925. சரிங்களா. சுயமரியாதை இயக்கம் எப்போ தொடங்கினாரு அப்படின்னா 1925. சரிங்களா. எங்க வந்து இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குடியாத்தம் என்ற இடத்துல. சரிங்களா. சரிங்களா. அதே மாதிரி மானமும் அறிவும் மாந்தருக்கு அழகு அப்படின்னு சொன்னவரும் யாருன்னா பெரியார் தான். ஓகேங்களா. செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதுக்கப்புறம் ரேஷனல் பகுத்தறிவு அப்படின்றது பெரியார் வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. சரிங்களா. அடுத்து தந்தை பெரியார் ரெஃபர்ட் அஸ் philosophy ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோட philosophy கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டூயிங் அ திங் விச் ஒன் பிலீவ்ஸ் டு பி த ரைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரீசனிங். சரிங்களா. அதாவது தர்க்க ரீதியா அதுதான் வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பணும். சரிங்களா. பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரி என்று நம்புவதை செய்வது, அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது. சரிங்களா. மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு. சரிங்களா. ஸோ இதை தான் வந்து பெரியார் வந்து முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருந்திருப்பாரு. சரிங்களா. அதுதான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டோட மூமெண்டோட philosophy. சரிங்களா. கொள்கை doing a right thing which one believes to be right on the basis of reasoning. சரிங்களா. பகுத்தறிஞ்சு அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருத்திக்கணும். ஓகேங்களா. அது போக அதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதை திருத்திக்கக்கூடிய மனப்பாங்கும் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர் வாஸ் த 4th district செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட். சரிங்களா. இன் 1943 1943 4வது சுயமரியாதை மாநாடு எங்க நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சேலம்ல நடந்திருக்கும். சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. சேலம் அதை தலைவராக இருந்தவர் பெரியார். ஓகேங்களா. ஓகே. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் செங்கல்பட்டு. சரிங்களா. செங்கல்பட்டுல முதல் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அதுக்கு ஹெட்டாக இருந்தவர் WPA சவுந்தரபாண்டியன். எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1929. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து EV ராமசாமி பாஸ்ட் ரெசல்யூஷன் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் விமன். சரிங்களா. பெண்களோட நலனுக்காக அவங்களோட சொத்து உரிமைக்காக
ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணியிருப்பாரு. எப்போ அப்படின்னா செங்கல்பட்டில் நடந்த கான்ஃபரன்ஸ்ல. தலைவர் யாருன்னா சவுந்தரபாண்டியன் அவர்கள். ஓகேங்களா? ஓகே. இந்த ரைஸ் அண்ட் growth ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் there are 2 phases. சரிங்களா? 2 ஃபேஸ் இருந்திருக்கும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேஷனலிசம், இன்னொன்று ஏத்திசம். சரிங்களா? பகுத்தறிவுவாதம், நாத்திகம், இது ரெண்டும் தான். ஓகேங்களா? அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ். சரிங்களா? சுயமரியாதை திருமணங்கள் பற்றி முக்கியமானது. ஓகேங்களா? ஓகே. என்ன கேட்குறாங்க அப்படின்னா எதுலாம் வந்து பெரியார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ் கண்டக்டட் வித்தவுட் அ பிராமின் ப்ரீஸ்ட். சரிங்களா? ஆக்சுவலாக அந்த ஸ்டேட்மெண்ட்ல எது அவர் சொன்னது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இவர் இதை சொல்லியிருந்திருப்பாரு. சரிங்களா? பிராமின் ப்ரீஸ்ட் இல்லாமல் நடக்கணும். ஓகேங்களா? பிராமண புரோகிதர் இல்லாது நடத்தப்பட்டது. ரெண்டாவது, நோ ரிலீஜியஸ் செரிமனி இன் மேரேஜஸ். எந்த மதச்சார்பு வழக்குகளும் பின்பற்றவில்லை. ஓகேங்களா? இதுவும் கரெக்ட் தான். டுக் பிளேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரார். சரிங்களா? இது வந்து தவறு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓத் டேக்கன் பை த பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம். மணமகள் மற்றும் மணமகன் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். சரிங்களா? ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து பெரியார் சொல்லலை. ஓகேங்களா? டுக் பிளேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரார். அடுத்து ஹூ பிரசிடெட் ஓவர் த ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் ஸ்டேட். யார் அப்படின்னு பார்த்தோம்னா சவுந்தரபாண்டியன். ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. 1929. The combined program of self-respecters and communities came to be called as dash plan. ஈரோடு பிளான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது சுயமரியாதை இயக்கத்தார் மற்றும் கம்யூனிச பொது உடைமைகள் ரெண்டு பேரையும் இணைக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த ஈரோடு பிளான். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தந்தை பெரியார் பாஸ் த ரெசல்யூஷன்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் உமன் இன் சுயமரியாதை கான்ஃபரன்ஸ். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், செங்கல்பட்டு. சரிங்களா? அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் வித் ரிகார்ட் டு ஈவிஆர் பெரியார். ஓகேங்களா? பெரியார் வந்து என்னென்னலாம் கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட், ஈவிஆர் பெரியார் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் காதி வஸ்திராலயம். ஓகேங்களா? இது வந்து கரெக்ட் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஈவிஆர் பெரியார் சர்வ்ட் அஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஹி வாஸ் த மெம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் போர்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹி வாஸ் த சேர்மன் ஆஃப் ஈரோடு முனிசிபல் கவுன்சில். 1919 இவர் வந்து சேர்மனாக இருப்பார். ஓகேங்களா? ஈரோடு முனிசிபல் கவுன்சிலுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஈரோடு ஃபுல்லாமே அந்த டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறதுல இவர் முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. சரிங்களா? தண்ணீர் குழாய்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ பெரியாரை பற்றின அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இது இருக்கு இல்லைங்களா, இது ரிலேட்டடாக ஒரு டேட்டா மட்டும் நோட் பண்ணிச்சுக்கோங்க. இல்லை கேவிஐசி அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். சரிங்களா? எப்போ வந்திருக்கும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன், கேவிஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. 1956. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, the main aim of self-respect movement in Tamil Nadu was to எல்லாமே. சரிங்களா? abolish untouchability, encourage self-respect managers, அதுக்கப்புறம் abolish தேவதாசி சிஸ்டம். ஓகேங்களா? இது எல்லாமே தான். தீண்டாமை ஒழித்தல், சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவித்தல், தேவதாசி முறை ஒழித்தல். ஓகேங்களா? அதுக்கடுத்து குருகுல ஆசிரம் was run with the funds contributed by the Congress party for promoting national unity at சேரமாதேவி. சரிங்களா? சேரமாதேவி அப்படின்ற இடத்துல குருகுல ஆசிரம் செயல்பட்டு இருக்கும். சரிங்களா? அதை நடத்தினவர் யாருன்னா விவிஎஸ் ஐயர். ஓகேங்களா? இதுல ஒரு குறைபாடு இருந்திருக்கும். சரிங்களா? அதாவது நான் பிராமின்ஸை வந்து தரையில் அமர வச்சு சாப்பிட வச்சிருந்திருப்பாங்க. அதை எதிர்த்து பெரியார் வந்து குரல் கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஓகே. இன் டேஷ் பெரியார் ஆர்கனைஸ் திராவிட நாடு கான்ஃபரன்ஸ் ஃபார் த அட்வொகசி ஆஃப் செப்பரேட் இண்டிபெண்டன்ட் திராவிட நாடு. சரிங்களா? அதாவது தனி நாடா எப்போ வந்து கேட்டிருப்பாரு அப்படின்னா, எப்போ கான்ஃபரன்ஸ் நடத்தியிருப்பாரு அப்படின்னா 1939. சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான வருஷம். ஓகேங்களா? அடுத்து இவி ராமசாமி பாஸ்ட் ரெசல்யூஷன்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் உமன். இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், செங்கல்பட்டு. ஓகேங்களா? அசர்ஷன், இவி ராமசாமி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட் சோஷியல் ரிஃபார்மர் ஆஃப் 20th century. சரிங்களா? இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். He started self-respect movement in attempt safeguard downtrodden communities. சரிங்களா? அதாவது ஒதுக்கப்பட்ட மக்கள் நலனை காக்கிறதுக்காக பாடுபட்டவர் பெரியார். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ரெண்டுமே கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து which of the following statement is false about E.V. ராமசாமி? E.V. ராமசாமி is known as வைக்கம் வீரர். சரிங்களா?
இது கரெக்ட் தான். திருவிக்கா தான் அவரை வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா, திருவிக்கா. ஓகேங்களா. அடுத்து ஹி அக்செப்டட் த குருகுலா சிஸ்டம். இதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணல. ஓகேங்களா. அடுத்து ஹி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கியிருப்பாரு. ஹி அக்செப்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ். கரெக்ட் தான். சரிங்களா. ஸோ 82B. ஓகேங்களா. அடுத்து த மேகசின் ஸ்டார்டட் இன் 1925 டு ஹாவ் இனிஷியேட்டட் இன் த ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஐடியாலஜி. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசு. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க, குடியரசு. ஓகேங்களா. அதுக்கடுத்து லாஸ்டா 1935 வந்தது தான் வந்து இந்த விடுதலை. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். குடியரசும் விடுதலையும் தமிழ்ல வந்திருக்கும். ஓகேங்களா, தமிழ் மேகசின்ஸ். ரிவோல்ட் அப்படின்றது இங்கிலீஷ் மேகசின். ஓகேங்களா, 1928 வந்திருக்கும். ஸ்வதேசி மித்ரன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஜிஎஸ் ஐயருடையது. ஓகேங்களா. ஓகே, இதுவும் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா. மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் 1912, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் 1925, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் 1916, திராவிடர் கழகம் 1944. அடுத்து EVR பெரியார் ஸ்டார்டட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் டு அபாலிஷ் டேஷ் கேஸ்ட் சிஸ்டம். சரிங்களா, ஜாதியை ஒழிக்கிறதுக்காக தான் மெயினா கொண்டு வந்தார். ஓகேங்களா, சுயமரியாதை இயக்கம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து 86வது. ஓகேங்களா, the self-respect movement was a social protest against the dominant caste who were in the higher position. The self-respect movement was more interested in social freedom rather than winning political independence. சரிங்களா, இப்போ இந்த சுயமரியாதை இயக்கத்துக்கான முக்கிய நோக்கமே இதுதான். சரிங்களா, சோஷியல் ப்ரொடெஸ்ட் அகெயின் பிராமின் டாமினேஷன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சோஷியல் ஃப்ரீடம் ரேதர் தேன் வின்னிங் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா, ஸோ போத் 1 and 2 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹூ ப்ரிசைடட் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் கான்ஃபரன்ஸ்? இவர் தான், WPA சவுந்தரபாண்டியன். டேட்டோட ஞாபகம், February 17, 1929. ஓகேங்களா. அடுத்து இன் 1925 EV ராமசாமி ஸ்டார்டட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். எப்போ வந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா 1925. அதோட நோக்கங்கள். சரிங்களா, அதாவது ரேஷனல் திங்கிங்கை ப்ரொமோட் பண்ணணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதுக்கப்புறம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வளர்க்கணும் மக்களிடையே. சரிங்களா, இட் எனேபிள் தம் டு என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ஃப்ரீடம். சரிங்களா, ஓகே, அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பது. இதுதான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோட முக்கியமான நோக்கங்களா இருந்துச்சு. சரிங்களா. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் வித் ரிகார்ட் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். ஓகேங்களா, குடியாத்தம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மீட்டிங். இதுல மெயினான ஆள் யாரு அப்படின்னா இவர் அப்துல் கரீம் சாஹிப். ஓகேங்களா. செகண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1930 யார் தலைமை வச்சிருப்பா அப்படின்னா ஜெயக்கர், MR ஜெயக்கர் அவர்கள். ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, MR ஜெயக்கர். ஓகேங்களா. அடுத்து கிறிஸ்டியன் கான்ஃபரன்ஸ். சரிங்களா, அது வந்து அல்டன் ஷாலஸ். சரிங்களா, அல்டன் ஷாலஸ். அடுத்து சத்தியாகிரகா கமிட்டிக்கு ரிலேட் ஆனவர் R சென்னையன். சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் 3, 4, 2, 1. ஓகேங்களா. ரெண்டாவது மாநாடு ஈரோட்டில் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் மாநாடு செங்கல்பட்டில் நடந்திருக்கும். சரிங்களா, ஜெயக்கர் அவர் தான் வந்து அதுக்கான லீடர். ஓகேங்களா. ஓகே, த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ரெப்ரசென்டட் திராவிடியன் ரியாக்ஷன் டு லிபரேட் த சொசைட்டி ஃப்ரம் விச் ஈவில் பிராக்டிஸ். சரிங்களா, எந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து சமுதாயத்தை விடுவிப்பதற்காக திராவிடர்கள் சுயமரியாதை இயக்கத்தை முன்னிலைப்படுத்தினர். சரிங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ், பிராக்டிசஸ் அண்ட் கேஸ்ட் சிஸ்டம். சரிங்களா, மெயினா இந்த கேஸ்ட் டாமினேஷன்ல இருந்து வெளியே வரக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து த மெயின் எய்ம் ஆஃப் ஹிந்து மேரேஜஸ் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் 1967. சரிங்களா, ஓகே, ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட் இல்லைங்களா, அது 1955 வந்திருக்கும். அதை அமெண்ட் பண்றாங்க 1967. எதுக்காக அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக. யார் அமெண்ட் பண்றா அப்படின்னா அண்ணாதுரை அவர்கள் அமெண்ட் பண்றாரு. சரிங்களா. சரிங்களா, இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஃபங்க்ஷன்ட் ஆஸ் அ ஃபோரம் அண்ட் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, கரெக்ட் தான். இது வந்து ஒரு மன்றமாகவும் அரசியல் தளமாகவும் செயல்படுது. Its objective got fulfilled when DMK attained the power and formed the government of non-Brahmin India. சரிங்களா, திராவிட முன்னேற்ற கழகம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் 1967 அண்ணாதுரை அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாரு. சரிங்களா, அப்போ அதோட ஒவ்வொரு எய்மும் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா. அடுத்து
when did ஈவி ராமசாமி பெரியார் start self respect movement? 1925. இது ரிப்பீட்டட் தான். ஓகேங்களா? ஓகே. women liberation was one of the important objectives of self respect movement. அவங்களுக்கு சொத்துரிமை வழங்கணும், அவங்களுக்கான உரிமை நிறைய ரைட்ஸை வந்து திருப்பி கொடுக்கணும். அதான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோட முக்கியமான நோக்கம். அடுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் த மூவ்மெண்ட் ப்ரொவைடட் அ ஸ்பேஸ் ஃபார் உமன் டு ஷேர் தேர் ஐடியாஸ். சரிங்களா? ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? உங்களுக்கு சொத்து உரிமை வழங்குறது, அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் சரிங்களா அவங்களுக்கு எம்பவர் பண்ணுறது எல்லாமே இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோட முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ். சரிங்களா? த ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டேட் லெவல் மீட்டிங், இது ஒன்று ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், செங்கல்பட்டு. சரிங்களா? 1929. அடுத்து தாலி இஸ் ப்ரொஹிபிட்டட் இன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். சரிங்களா? சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டது. தாலி இஸ் சீன் அஸ் க்ரூயல் சிம்பிள் ஆஃப் ஃபெமினைன் சர்விட்யூட் டு மென். தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தை கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இது வந்து பெரியார் சொன்னதான், ரெண்டுமே கரெக்ட். ஓகேங்களா? சுயமரியாதை திருமணத்துல தாலி கிடையாது. அதே மாதிரி இது வந்து என்ன பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு க்ரூயல் சிம்பிளா பார்க்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து which of the following which of the means adopted under self respect movement? இதெல்லாம் வந்து சுயமரியாதை இயக்கத்துக்கு கீழே பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். violent protest against upper class, கரெக்ட் தான். சரிங்களா? பிராமினுக்கு எதிராக ஒரு வயலண்டான ப்ரொட்டஸ்ட் கொண்டு வந்தாங்க. அடுத்து undermine the position of Brahmin priest by formalizing weddings without them. சரிங்களா? இதுவும் வந்து ஒரு இன்டைரக்ட் ஆனது தான், ஆனா எக்ஸாக்டா வந்து இதுக்காக அவங்க இது பண்ணல. சரிங்களா? அதாவது பிராமண அர்ச்சகர்களின்றி திருமணங்களை நடத்தி அவர்களுடைய நிலையை குறைத்தது. சரிங்களா? அவங்க இல்லாம திருமணம் நடத்தினாங்க, ஆனா அவங்க நிலையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. சரிங்களா? பாய்காட் ஆஃப் டெம்பிள்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் பிராமின் ரெசிடென்ஸ். சரிங்களா? ஸோ இதுல 1 and 3 கரெக்ட். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் அட். சரிங்களா? 3வது சுயமரியாதை மாநாடு இங்க நடந்துச்சு அப்படின்னா விருதுநகரில் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து செங்கல்பட்டு, WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள் தலைமையில். சரிங்களா? 2வது வந்து ஈரோடு. சரிங்களா? ஜெயக்கர் அவரோட தலைமையில். ஓகேங்களா? 3வது விருதுநகர்ல. சரிங்களா? யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா KK சண்முகம் அவர்கள். சரிங்களா? KK சண்முகம் அவர்களுடைய தலைமையில். சரிங்களா? அவரோட தலைமையில் நடந்திருக்கும். இதுல மெயினா 2 விஷயங்களை பேசியிருப்பாங்க. சரிங்களா? அன்டச்சபிலிட்டியை ஒழிக்கணும். சரிங்களா? தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ், கலப்பு திருமணங்களை ஆதரிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. தலைவராக இருந்தவர் KK சண்முகம் அவர்கள். அடுத்து த அச்சீவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோட அச்சீவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா விடோ ரீமேரேஜ். சரிங்களா? விதவை மறுமணம். 2வது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. அதுக்கப்புறம் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். அதுக்கப்புறம் டிக்ளைன் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வர்ணா கிராம தர்மா. சரிங்களா? ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ்? WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள். ஓகேங்களா? விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ட்ரூ? ஓகேங்களா? எது வந்து ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. மெயினா இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா மோர் இன்ட்ரெஸ்டட் இன் சோஷியல் ஃப்ரீடம். சரிங்களா? அதாவது சமூக விடுதலை, அதுக்காக தான் மெயினா வந்து போராடி இருப்பாங்க. ஓகேங்களா? மற்றதும் வந்து இன்டெரக்டா கரெக்ட் தான், ஆனா மெயினானது இதுதான், சோஷியல் ஃப்ரீடம் கொண்டு வரக்காக தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து which of the following are objectives of self respect league? சரிங்களா? ஓகே. ரிஃபார்மிங் திராவிடியன் சொசைட்டி மேக் இட் ட்ரூலி ரேஷனல். திராவிடிய சமுதாயத்தினை உண்மையான பகுத்தறிவு கொண்டதாக மாற்றும் வகையில் சீர்திருத்தம் செய்தல். கரெக்ட். டீச்சிங் அபவுட் ஏன்ஷியன் தமிழ் சிவிலைசேஷன்ஸ் டு திராவிடியன்ஸ். சரிங்களா? திராவிடர்களுக்கு பழங்கால தமிழ் நாகரிகங்களை வந்து கற்பிக்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெர்மிட்டிங் டு கீப் பிராக்டிசிங் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், மூட நம்பிக்கைகளை கடைபிடித்தலை அனுமதிக்கல. சரிங்களா? அடுத்து சமூக மற்றும் கலாச்சார மேலாதிக்கத்தினை தழுவுதல். சரிங்களா? கல்ச்சரல் டாமினன்ஸ், அந்த மேலாதிக்கத்தை வந்து தவிர்த்தாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதுல 1 and 2 தான் கரெக்ட். சரிங்களா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் லீகோட. ஓகேங்களா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் லீக் ஆர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஓகேங்க, நன்றி. இதுல நம்ம மெயினா பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியில இந்த SILF. ஓகேங்களா? அதுவும் அந்த திராவிடர் கழகம், இந்த டாபிக்கும்
செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், அதுதான் வந்து மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாஸை கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகம்.